ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். பல்லாங்குழியினுடைய அடுத்த போர்ஷன்மா எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன் இல்லையா, 29ல் 4 ஸ்டெம்மு போட்டுக்கணும். இந்த 2 ஸ்டெம்மை நடுவில் இந்த மாதிரி 3 லைன் வரும்படியாக ஜாயின் பண்ணிக்கணும். மொத்த ஆகணும் 1 2 3 4 5 வரும். அந்த மாதிரி 2 போட்டுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா. இப்போது இதில் நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம், உள்ளே இப்போ எப்படியே வச்சோம்னா 2 பக்கமுமே ஹோலாக இருக்குது. காயின் போட்டு விளையாட முடியாது இல்லையா, சோழி போட்டு. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம இந்த இடத்த ஃபில் பண்ண போகிறோம். இது எப்படின்னா, இப்படி வச்சுக்கிடுங்க. வச்சா இந்த 3 மணி இருக்குது இல்லைம்மா உள்ளுக்குள்ளே, அதில் இந்த மணியில் ஒயரை விடுங்க. ஓகேவா. இந்த இப்படி ஒரு 3 வரும் இல்லையா, அதில் இருக்கிற முதல் மணியில் ஓகேவா. எந்தெந்த மணியில் ஒயரை கொடுத்துருக்கோன்னு சொன்னால், இந்த உள்ளுக்குள்ளே 1 2 3 வரும். இதில் இந்த மணிலையும் இந்த பக்கம் 1 2 3ன்னு வருது இல்லையா, அதில் முதல் மணி இந்த 2 மணியில் ஒயர் கொடுத்துருக்கோம். இப்போ இடது கை ஒயரில் நான் வேறு கலர் மணி கொடுக்குறேம்மா. இதே ப்ளூவை கூட கொடுத்து நம்ம ஃபில் பண்ணலாம். ஆனால் இப்படி வைக்கும்போது குழு ரொம்ப தெரியாது, ஒரே ஸ்கொயர் போல் தான் தெரியும். இந்த கொஞ்சம் குழுவாக இருக்கிறது ப்ளூவே கொடுத்தோம்னா எடுக்காது. அதனால் வேறு கலர் கொடுக்குறேன், சரியா. இப்போது 2 வேறு கலர் மணி லைட் கலராக கொடுத்துக்கிடுங்க, கான்ட்ராவாக. இந்த ஒயரை 2வது மணியில் ஆப்போசிட்டு, ஓகேவா. இப்போது எப்பவும் போல் பக்கத்து மணி இப்போது இடது கை ஒயரில் 2 மணி. இப்போ என்ன பண்ணணும், இந்த வலது கை ஒயரை இதை ஒழுங்காக கவனிச்சிங்கன்னா அடுத்ததெல்லாம் அப்படியே போட்டுடலாமா. இந்த எப்பவும் போல் பக்கத்து மணியில் விடணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இப்படி 3 வரும்ல, அந்த மணியில் விடணும். மறுபடியும் இந்த நிற்கிற மணியில் விடணும். அதே ஒயர் தான், ஒரு ஒயரையே தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், சரியா. இப்போ இந்த பக்கம் 3 மணியில் ஃபஸ்ட்டு மணியில் இதே ஒயரை இந்த சைடு வர மணியில் இப்போ நல்லா கவனிங்க. இந்த பிங்க் மணியில் 2 ஒயரும் இருந்தது. வலது பக்க ஒயரை 1 2 3 4 5 மணியில் விட்டுருக்கோம், சரியா. இப்போது இடது கை ஒயரில்
ஒரு மணியை கோத்துக்கணும். கோத்துட்டு இதே இந்த 3வது மணியில் இப்படி விடணும். ஓகேவா? அதே ஒயரை இந்த மேலே இப்படி நிற்குது பாருங்கள் மணி, அந்த நிற்கிற மணியில் விடணும். அதில் விட்டு எடுத்துட்டு இந்த பக்கம் இப்படி 3ல் அந்த முதல் மணியில் இப்போ பாருங்கள், இங்கே போனால் போலயே இந்த 2 மணியில் ஒயர் வந்துடுச்சு. சரிங்களா? இதில் நான் இன்னொன்று சொல்லிடுறேன். இப்படி போட்டுட்டு இப்படியே இந்த 2 மணியில் ஒயரை கோத்துக்கலாமேன்னு யோசிக்கலாம் சிலர். அது ஏன் கொடுக்கலன்னா, இப்படி வந்ததுன்னா நம்ம இதெல்லாம் போடுறா போலயே அதே மெத்தடில் வரும், அப்போது மணி இழுக்காது. ஆனால் இப்படி வந்த உடனே இந்த ஒயரை அப்படியே வரிசையாக இந்த 2 மணியில் கொடுத்தோன்னா இப்படி இழுத்தோன்னு வச்சுக்கிடுங்க, இது அப்படியே இப்படி சுருங்கும், ஷேப் வராது. அதனால தான் இப்படி கொடுத்து இப்படி கொண்டு. இப்போ சாதாரணமாக நம்ம இதில் முடிஞ்சதுன்னா என்ன பண்ணுவோம், இந்த மணியில் ஒரு மணி கோப்போம், இந்த ஒயரில் ஒரு மணி, ரெண்டுத்துக்கும் சேர்த்து இந்த மணியை கோத்துருப்போம் இல்லையா? அப்படி தானே நம்ம இப்போ ஒவ்வொன்றா இந்த லைன் எப்படி போட்டு வருவோம், இந்த பக்கம் ஒரு மணி, இந்த பக்கம் ஒரு மணி, நடுத்திற்கு ஒரு. அதுக்கு தான் நான் இந்த ஒயரை இந்த மணியில் இதில் கோத்தேன். இந்த ஒயரை இப்படி கோத்துருக்குறேன். சரிங்களா? ஏன்டா இது வேறு இப்படி சுற்றி வரணுமா, இதில் வந்த உடனே அப்படியே இப்படி 2 மணியில் கோத்தா இந்த மணியில் ஒயர் வந்துடுமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா, நான் இந்த ரீசனுக்காக கோத்தேன். இல்லை எங்களுக்கு அப்படி வரல அப்படின்ற போல் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பண்ணுங்கள். ஆனால் நான் உங்களுக்கு அடுத்ததை கோத்து கூட காட்டுறேன் பாருங்கள். அந்த ஒயரை இழுத்தமானா எப்படி அது வருதுன்றதை காட்டுறேன். சரிங்களா? அதனால தான் நான் அப்படி 2 மணியில் 5 மணியில் விட்டு இப்படி எடுத்துகிட்டு வரேன். நமக்கு எது வேணுன்றதை செய்கிறது வேறு விஷயம். ஆனால் இதை செய்கிறோன்னா அது எதனால் அப்படி செய்கிறோன்றதை தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு அது கன்வீனியண்ட்டாக இருந்தால் செய்துக்கலாம், இல்லைன்னா செய்யாமையும் இருக்கலாம். சரியா? இப்போ பாருங்கள், இதாகிடுச்சா? இப்போ என்ன நினைக்கலாம், இதை இப்படி கொண்டு வரத்துக்கு பதில் 1 2 3 இது இப்படி பார்த்தீங்களா, எப்படி தூக்கிக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த 3 மணிலையும் ஒன்றா ஒரே நேரத்தில் விட்டோம்னா இது இன்னும் போக போக இத்தனையும் இழுக்க இப்படி ஆகும். ஒரு மாதிரி இப்படி சுருங்கி ஆறா போல் ஆகும். அதனால தான் நான் அந்த 5 மணியில் விட்டு எடுங்கன்னு சொன்னேன், ஜிக்ஸாக்காக விட்டு எடுங்கன்னு சொன்னது. இப்போ சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம், இதில் விடுவோம், இந்த பக்கம் ஒரு மணியை கோப்போம், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மணி போடுவோம். அதுக்கு பதில் இங்கே ஏற்கனவே ஒரு ப்ளோ இருக்குது. அப்போ அந்த மணியில் தானே இப்படி ஒயரை விட்டு எடுப்போம். இந்த மணி கொத்த ஒயரையும் இப்போ எப்படி இருக்குது?
இப்படி தானே நம்ம போடுவோம். இப்போ இது வந்துட்ட உடனே என்ன பண்ணுவோம், இந்த ஒயரில் ஒரு மணி கோக்கணும், இந்த மணியில் கோக்கணும். அந்த மணியை கோக்கிறதுக்கு பதில் தான் தோ இந்த மணியில் ஒயரை விட்டு எடுத்துக்கிறோம். அதே போல் இந்த ஒயரை இந்த நிற்கிற மணியில் விட்டு எடுத்துக்கிறோம். இப்போ ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரு மணி கோப்பம் தானே, அதுதான் இந்த மணி. இப்போ இது எப்போ போல் வந்துருச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணுவோம், இந்த பக்கத்தில் தானே கோப்போம். இதோ அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ ரெண்டு மணி பக்கத்து மணியில் ஒயரை விட்டுக்கணும். மறுபடியும் 2 மணி எதிர்பக்கம் விட்டு எடுத்துக்கிறோம். இப்போது இந்த பக்கத்துக்கு மணி இருக்குது, அந்த மணியில் ஒயரை கோத்துக்கிறோம். இந்த சைடு மணி இல்லை, ஒரு மணியை கோக்குறோம். இப்போ ரெண்டுத்துக்கும் இங்கே மணி இருக்குது, அதனால் இந்த ஒயரை இந்த பக்கத்திலிருந்து விட்டு எடுக்கிறோம். இந்த பக்கம் ஒயரை இந்த சைடிலிருந்து விட்டு எடுக்கிறோம். இப்போது ரெண்டுத்துக்குமே இங்கே ஒரு மணி இருக்குது, இங்கே ஒரு மணி இருக்குது, அதில் ஒயரை விடணும். இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவாக இந்த ப்ளூ மணியில் ஒயரை விடணும்.
இப்போது கடைசி இது போட போகிறோம்மா. அப்போது என்ன பண்ணணும், இந்த வலது கை ஒயரை மட்டும் இந்த மணியில் கோர்த்து, இந்த பக்கம் 3 வருமுள்ள மணி, அதில் அந்த முதல் மணியில் இப்போ ஒரு மணி. இப்போ வலது பக்கம் ஒயரை எங்கள் அடுத்த பக்கத்து மணியில் கோர்த்துக்கணும். இப்போ எப்பவும் போல் இங்கே 2 மணி, போடணும். இந்த பக்கத்து மணியில் கோர்த்துக்கணும். மறுபடியும் 2 மணி, இப்போ ஆஸ் இட் இஸ் இதில் கோர்த்து அந்த 5 மணியில் அப்படியே நம்ம போடுறது. இது முதல் ரோ எப்படி போட்டோமோ அதே போலயே. இப்போ மறுபடியும் அப்படியே இதே போல் இந்த ரோ ஃபுல்லாக போட்டுவாங்க. இப்போது இந்த கடைசி மணியில் விடும் பொழுது இதில் விட்டு
இந்த நடுவில் இருக்கிற ப்ளூ மணியில் விட்டு இப்போ 1 மணி. இப்போது இந்த வலது கை ஒயரை இந்த 3வது மணியில் விட்டு அப்புறம் இந்த சைடில் அந்த முதல் மணியில் இந்த உள்ளுக்குள்ளே ஒரு 3 மணி இருக்குமே, அதில் முதல் மணி. இப்போது ஒரே ஒரு மணி தான். இந்த மாதிரி அப்படியே இப்போ இந்த பக்கமும் விடணும், ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரு மணி கோக்கணும். அப்படியே இந்த லைன் ஃபுல்லாக போட்டு வரணும். எனக்கு ஒயர் சின்னதாகிடுச்சு, நான் முடிக்க போகிறேன். இப்போ எப்பவும் போலயே இந்த மணியில் ஒயரை விடணும். இந்த பக்கம் வர அரை போல் இந்த 3 மணிக்கு ஒயர் இந்த பக்கமும் வரும்படியாக நம்ம போடணும். சரிங்களா? எனக்கு இப்போ இந்த ஒயர் முடியுதுமா, நான் கொடுத்து முடிச்சு போட்டுக்க போகிறேன். புது ஒயர் எடுக்க போகிறேன். அதே போலயே இந்த ரோவை ஃபினிஷ் பண்ணுங்கள். அந்த மாதிரி ரெண்டுத்துக்குமே போடணும். இந்த மாதிரி 2 போட்டுட்ருக்கீங்களா? பின்னால் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சா? ஓகேவா? இப்போது ஒரு ஒயர் எடுத்துக்கிடுங்க, இப்படி வச்சுக்கிடுங்க ரெண்டுத்தையும். சரியா? இதில் இந்த 29 போட்டோம்ல, அதில் முதல் மணியில் ஒயரை கொத்துக்கிடுங்க. ஓகே. இப்போது உங்களை பார்த்து இருக்கிற ஒயரில் ஒரு மணி.
நான் ப்ளூ மணியை தான்மா இதுக்கு கொடுக்கல. ஏன்னா உள்ள குழி தெரியறதுக்கு தான் கலர் கொடுத்தேன். இது வந்து ஜாயினிங் அதிலேயே பண்ணிடலாம். இந்த இதே போல் இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த 29ல் முதல் மணியில் அந்த மணியை கொத்த ஒயரையே கோக்கணும். கோத்து இப்போது ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரு ஓகேவா? அவளையே வரிசையாக ஜாயின் பண்ண வேண்டியது தான் இந்த 29 மணியும். ஓகேவா? இது ரெண்டு பக்கத்துலேயும் அடுத்த மணியில் கோத்து இந்த ரெண்டு இதையும் ஜாயின் பண்ணணும். இந்த 29 மணியும் ஜாயின் பண்ணணும். ஓகேவா? இப்போ இப்படி நடுவில் ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்படி மூடவும் வரும். ஓகேவா? பல்லாங்குழி ஆடலாமா? இப்படி ஓப்பன் பண்ணால் ஒயிட் மணியை இதில் சும்மா ஒன்று போட்டு கூட வைக்கலாம். சரிங்களா? பல்லாங்குழி ஓகே. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற புது பொம்மைகள் உங்களுக்கு உடனே வரும். சரிங்களா? அடுத்த புது ஒரு பொம்மையோடு சந்திக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ.